ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இன்றைக்கி வந்து சைபர் அவேர்னஸ்க்காக ஒரு புதிய திட்டத்தை வந்து லான்ச் பண்ணுறோம். பேர் வந்து சைபர் பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு. ஸோ அதோட போஸ்டர் ரிலீஸ் அண்ட் அவேர்னஸ் இன்றைக்கே வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் சார்பாக வந்து எல்லாருக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து வீக்லி சைபர் செஷன்ஸ், அவேர்னஸ் செஷன்ஸ் எவ்ரி சாட்டர்டே 4 to 5 லைவ் செஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இதை இப்போ இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு மோடஸ் ஆப்ராண்டி, ஒரு சைபர் கிரைம் மோடஸ் ஆப்ராண்டி பற்றி டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் சார்பாக ஆஃபீஸர்ஸ் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் ஒரு வீக் வந்து ஒரு மோடஸ் ஆப்ராண்டி பற்றி கிளாஸ் எடுக்கும். தட் வந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸோட சோஷியல் மீடியா ஹேண்டில், எஸ்பெஷலி ஃபேஸ்புக் ஹேண்டிலில் லைவாக வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே 4 to 5 எங்கள் ஃபேஸ்புக் ஹேண்டிலில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மோடஸ் ஆப்ராண்டி பற்றி ஆஃப் சைபர் கிரைம் பற்றி லைவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி அதிகமாக சொல்லணுன்னா இப்போ நமக்கு தெரியும் சைபர் கிரைம் ஒஃபென்சஸ் வந்துட்டு டே டு டே அதிகமாகிட்டே வருது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சார்பாகவும் அவேர்னஸ் செஷன்ஸும் கொடுக்கறதுக்கும் கேசஸ் போட்டு அமௌண்ட் ஃப்ரீசிங் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். பட் அவேர்னஸ் ஆஸ்பெக்டில் இன்னும் என்ன பண்ணணும், ஒரு சைபர் ஒஃபென்ஸ் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒஃபென்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் லேக்கினாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ஏன் நம்ம இதை ஆன்லைனாக பண்ணக்கூடாது, இந்த அவேர்னஸ் செஷன்ஸ்னு ஒரு கான்செப்டில் வந்து இந்த ப்ரோக்ராம் இப்போ லான்ச் பண்ணுறோம். ஸோ வீக்கெண்ட் வந்து ஒரு 1 hour செஷன் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் சேனல் மூலமாக நம்ம வந்து ஒரு மோடஸ் ஆப்ராண்டி ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக சொல்லிட்டோம்னா நமக்கு இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ட் டைம் ஜாப் ஸ்கேம், அப்புறம் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ரிலேட்டடாக வருது, அப்புறம் ஃபேக்காக லோன் அப்ளிகேஷன் ஃப்ராடுன்னு வருது, கேஒய்சி அப்டேட் ரிலேட்டடாக ஃப்ராட் வருது, கஸ்டமர் கேர் ஃப்ராடு, அதே மாதிரி மேட்ரிமோனியல் ஃப்ராடு, ஆன்லைன் செக்ஸ்டார்ஷன் ஸ்கேம், அப்புறம் OLXல இருந்த ஃப்ராடு, ஸ்காலர்ஷிப் ஃப்ராடு, அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ராடு, பாஸ் ஸ்கேம், அது மாதிரி ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், டெக் சப்போர்ட் ஸ்கேம், டேட்டிங் ஸ்கேம், ஸோ சேரிட்டி ஸ்கேம், ட்ராவல் ஸ்கேம், லாட்ரி ஸ்கேம், ஸோ கிஃப்ட் கார்ட் ஸ்கேம், ரெண்டல் ஸ்கேம், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னு வேறு விதத்தில் ஒரு ஸ்கேமில் வந்து வேறு விதமாக மோடஸ் ஆப்ராண்டி இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒரு ஸ்கேம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் வேறு ஆன்லைன் சேஃப்டி டிப்ஸும் இருக்குது. ஸோ என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி இதை அவாய்ட் பண்ணணும், சப்போஸ் ஒரு சைபர் ஆஃபென்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட எப்படி வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும், ஸோ இதை பற்றியெல்லாம் ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எஸ்பெஷலி நம்ம யங்கர் ஜென்ரேஷன், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் செஷன்ற மாதிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சார்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் வந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்ம சைபர் செல்லிருந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். எனிபடி கேன் ஆக்சஸ் இட் எனிவேர். ஸோ டார்கெட்டட் பாப்புலேஷன் இதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி அண்ட் எனி ஏஜ் லிமிட்டில் உள்ளவங்க கூட இதை தெரிஞ்சுக்கலாம், லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்ரி வீக் கிளாஸஸ் வந்து சைபர் செல் மூலமாக எங்கள் டிஎஸ்பிஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு வீக் ஒரு ஆஃபீஸர் மாதிரி கிளாஸஸ் லைவாக எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ ஜென்ரலி வந்து டு டெல் இன் அ ப்ராட் இது அவேர்னஸ் டிப்ஸ்ன்னு சொன்னால் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், இந்த ஓடிபி வந்து யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது, அன்ஃபெமிலியர் லிங்க்ஸில் கிளிக் பண்ணக்கூடாது, அதே மாதிரி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன், மொபைல் நம்பர், லொக்கேஷன் மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து எந்த காரணவசாலும் நம்ம வந்து அதில் ஏற்படக்கூடாது. ஸோ சிமிலர்லி வந்து போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி இந்த டிஜிட்டல் ஸ்கேம்லலாம், அரெஸ்ட் ஸ்கேம்லலாம் கூட என்ன எமோனா சிபிஐலேருந்து கால் பண்ணுறோம், இல்லை போலீஸ்லேருந்து கால் பண்ணுறோம், சைபர் செல்லிருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண வச்சு அப்புறம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் டிஜிட்டலி வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டோம், டிஜிட்டல் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு பேசிக் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்காக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ இஃப் போலீஸ் ஹேஸ் டு இன்வெஸ்டிகேட், போலீஸ் வில் ரிக்வெஸ்ட் த பேங்க் டு ஃப்ரீஸ் தி அக்கௌண்ட் அண்ட் தென் இன்வெஸ்டிகேட். யாருமே வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பேசிக் சைபர் டிப்ஸ் வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது டீட்டெயில்டாக வந்து எவ்ரி வீக் வந்து கிளாஸஸில் சொல்லுவாங்க. ஸோ சிமிலர்லி வந்து எல்லாருக்கும் தெரியும், சைபர் ஒஃபென்ஸ் ஆயிடுச்சுன்னா 1930 இஸ் அ நம்பர் வேர் யூ ஷுட் கால் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் அ சைபர் ஒஃபென்ஸ். அதே மாதிரி நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலும் இருக்குது, cybercrime.gov.in, வேர் எனி சைபர் ஒஃபென்ஸ் கேன் பி ரெஜிஸ்டர்ட். இப்போ எல்லாமே above 5 lakh கேசஸ்க்கு வந்து நம்ம கம்பல்சரி எஃப்ஐஆர் போட்டு அமௌண்ட் ஃப்ரீசிங் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். பிலோ 5 lakh லாஸஸ் கேசஸில் வந்து சிஎஸ்ஆர் ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணி அது இல்லாமல் ஃப்ரீசிங் பண்ணி அமௌண்ட் ரிகவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சைபர் செல் ஆல்சோ கேன் பி கான்டாக்டட் ஃபார் எனி ஒஃபென்ஸ். நீங்கள் 1930 தெரியல, இல்லை கிடைக்கல, இல்லை நேஷ்னல் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ண தெரியலனா கூட எனி டைம் டிஸ்ட்ரிக்ட் சைபர் செல் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹியர் டு ஹெல்ப் அண்ட் help in recovering your amount back. ஸோ இது வந்து இப்போ நம்ம சைபர் பள்ளிக்கூடம்னு இந்த இனிஷியேட்டிவ் வந்து சைபர் அவேர்னஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்பெஷலி நீல்கிரிஸில் உள்ள அனைத்து மக்களும் இதை பயன்படுத்தி சைபர் குற்றங்கள் வந்து நம்ம விக்டிம் ஆகாமல் தடுக்கணும், இது பயன்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் சைபர் போலீஸ் ஸ்டேஷன் சார்பாக சைபர் பள்ளிக்கூடம்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வீக்லி லைவ் அவேர்னஸ் செஷன்ஸ் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸோட ஃபேஸ்புக் ஹேண்டில் மூலமாக ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இது பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு சைபர் ஒஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேரியஸ் மோடஸ் ஆப்பரண்டி இருக்குது. ஒரு எம்ஓக்கும் வந்து வேரியஸ் செக்யூரிட்டி அவேர்னஸும் தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து ஓல்டேஜ் பீப்புள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நிறைய இதில் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து 4 to 5 நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து லைவ் ஃபேஸ்புக் ஹேண்டலில் இதை பற்றி அவேர்னஸ் செஷன் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தமிழ்நாடு போலீஸில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம அவேர்னஸ் போஸ்டர் இது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து சைபர் பள்ளிக்கூடம்னு பேர் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, ஒரு ஸ்கூல் மாதிரி சைபர் ஆஃபென்சஸை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதில் கிளாஸ் எடுக்கிறது இனி வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் உள்ள அனைத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஒரு வீக் வந்து சேஞ்ச் இன் ரொட்டேஷன் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ வேரியஸ் மோடஸ் ஆப்பரண்டி இருக்குது, நமக்கு நிறைய இருக்குது, எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கினாலும் பத்தாது. ஸோ அவ்வளோ மோடஸ் ஆப்பரண்டி இருக்குது. ஸோ 1 by 1 ஸ்லோ பை ஸ்லோ ஒரு வீக் ஒரு மோடஸ் ஆப்பரண்டி வந்து கிளாஸஸ் எடுக்கும். அண்ட் இன் ஜென்ரல் வந்து சைபர் ஒஃபென்சஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். இஃப் எனி சைபர் கேசஸ் ரிப்போர்ட்டட் உடனே வந்து நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டல் cybercrime.gov.in ரெஜிஸ்டர் பண்ணணும். சிமிலர்லி வந்து 1930 டோல் ஃப்ரீ நம்பரில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைபர் செல்லும் வந்து வீல் ஆல்சோ ஹெல்ப் டு ரெஜிஸ்டர் கேசஸ் அண்ட் அமௌண்ட் ஃப்ரீசிங் அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பற்றி நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த சைபர் ஒஃபென்சஸ் எப்படி தடுக்கணும், வந்தால் என்ன பண்ணணும், எப்படி போகணும், அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக வந்து இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல் பப்ளிக் இது வந்து யூஸ் பண்ணி இது மூலமாக சைபர் ஒஃபென்சஸ் தடுக்கிறதுக்கு அவேர்னஸ் எடுத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. For the first time in Tamil Nadu Police, which is named as Cyber Pallikudam, where District Cyber Crime Police Station will be taking cyber crime awareness sessions every week, Saturday 4 to 5, which will be telecasted live in our district police, Nilgiris District Police Facebook handle. So every week classes will be taken on different cybercrime modus operandi by our district police officers. So this awareness session is mainly
intended to give cybercrime awareness to students, parents, working professionals, old age people, etc., in order to help them take all necessary preventive steps to prevent cyber crimes. So as you all know, there are various modus operandi used by cyber fraudsters to lure people into cybercrime and to cheat them. So how to report, how to prevent a cybercrime, how to report if a cybercrime has happened, and how to approach the authorities, how to lodge a complaint and all, awareness is still very low. So through this initiative, we are intending to spread the awareness for prevention, and also if a cybercrime happens, what are the procedures to be adopted to be safe and get your money back, etc. So I hope all the public, especially public of Nilgiris, will make use of this unique initiative every week to log into our Facebook page to learn about each and every unique modus operandi used by the cyber criminals to stay safe in the cyber world, and especially to be a empowered citizen. So thank you.